பிரைஸ் தி லார்ட். லவ் ஆஃப் கிரைஸ்டோட அடுத்த வாக்குத்தத்த வீடியோக்கு உங்களை அன்போடு வரவழைக்கிறேன். இன்றைக்கான வாக்குத்தத்தம் ஏசாயா 58:14 இப்படியா சொல்லுது: பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வசனம், நான் உன்னை உயர பண்ணுவேன், உன்னை உயர்வான பூமியின் உயர்வான இடத்துல வைப்பேன். மனிதர்களாய் பிறந்த நம்ம எல்லாருமே ஒரு உயர்வை தேடி தான் ஓடிட்டு இருக்கோம் இல்லைங்களா? வேலை செய்கிற ஸ்தலத்துல இருந்தாலும், ஒரு ப்ரொமோஷன், படிக்கிற ஸ்தலத்துல இருந்தாலும், அடுத்தடுத்த உயர்வான கிளாஸஸ்க்கு போற ஒரு தேடல்ல தான் நம்ம இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்றார், நான் நிச்சயமா உன்னை உயர்த்துறேன், நான் உனக்கு கண்டிப்பா உயர்வு கொடுக்குறேன். அப்ப நம்ம ஆண்டவர் இடத்துல இருந்து நான் உயர்வு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இதற்கு என்ன நிபந்தனை? நான் எல்லா வீடியோஸ்லயும் சொன்ன பிரகாரம் நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அப்படின்னா அதுக்கு நம்ம ஏதாவது செய்ய வேண்டும். சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா ஆசீர்வாதம் வராது. நமக்குன்னு ஒரு நிபந்தனை இருக்கிறது. அது ஆண்டவர் கொடுத்த அந்த நிபந்தனை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது ஆண்டவர் சொன்ன அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். அப்ப இந்த உயர்வு ஆண்டவர் கையில இருந்து எனக்கு ஒரு உயர்வு வரணும் அப்படின்னா அதற்கு என்ன நிபந்தனைன்னு சொல்லி அதே அதிகாரம் மேல இருக்கிற வசனம் சொல்லுது: அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி. இதற்கான நிபந்தனை கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பா. இதுதான் நிபந்தனை, மனமகிழ்ச்சி. இன்னைக்கு நிறைய விஷயத்துல நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம், பாடுகள்ல அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கிறோம், ரொம்ப கஷ்டத்துல மூழ்கி போயிருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்குற ஒரு கட்டளை என்ன அப்படின்னா, நீ கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இரு. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு என்ன கஷ்டங்கள், சோதனைகள், வேதனைகள் வந்தாலும் கூட ஆண்டவர் என்ன அதுல இருந்து கண்டிப்பா பாதுகாப்பார்ப்பா அப்படின்னு சொல்ற அந்த விசுவாசத்தினோடு கூட இருக்கிற ஒரு மகிழ்ச்சி தான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சி. இன்னொரு வசனம் வாசிப்போம். உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியா சொல்லுது: மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே. அப்ப நம்ம மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது யாரை பிரியப்படுத்துகிறோம்? ஆண்டவரை பிரியப்படுத்துகிறோம். ஆண்டவருக்கு நம்ம பிரியமா இருக்கிறோம். நம்ம மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது ஆண்டவரை பிரியப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். 7ஆம் வசனம் பாருங்க: உன் உயரம் பனைமர தொழுங்கு போலவும். உன் உயரம். அப்போ 6வது வசனத்துல ஏசப்பா மனமகிழ்ச்சியை குறித்தும் 7ஆம் வசனத்துல உயர்வை குறித்தும் பேசியிருக்கிறார். அப்ப ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல, நம்ம மனமகிழ்ச்சியா இருக்கிறதற்கும் ஆண்டவர் நம்மளை உயர்த்துவதற்கும். இந்த உன்னத பாட்டு என்கின்றது ஒரு வெளிப்படையான எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸை குறிக்கிறதா இருந்தாலும் கூட ஒரு ஆவிக்குரிய ஒரு மீனிங் நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமா ஒரு உயர்வை தர வல்லவரா இருக்கிறார். இன்னொரு வசனம் நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியா சொல்லுது: கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். இது நான் ஊழியத்தில் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது. நான் கற்றுக்கொண்டது என்னன்னா, நம்மளுடைய மன மகிழ்ச்சியில், நம்மளோட சந்தோஷத்தில், நம்மளோட சிரிப்பில் ஒரு வல்லமை இருக்கிறது. நம்ம சிரிக்கும் பொழுது, சந்தோஷமா இருக்கும் பொழுது, எப்போ கஷ்டத்தின் மத்தியில் நம்ம சந்தோஷமா இருக்கும் பொழுது கஷ்டத்தை கொடுக்கிற பிசாசை நம்ம வெட்கப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். 2 விஷயம் நடக்குது நம்ம சந்தோஷமா இருக்கும் பொழுது. முதலாவது, நம்மளோட விசுவாசத்தை நம்ம அறிக்கையிடுறோம். நான் ஏசப்பா மேல விசுவாசமா இருக்கேன், என்ன கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, ஏசப்பா என்னது பாதுகாப்பாருன்ற விசுவாசத்தை அறிக்கையிடுகிறோம். 2வது, அந்த கஷ்டத்தை கொடுக்கிற மனிதர்களா இருந்தாலும் சரி, பிசாசா இருந்தாலும் சரி, அவங்க நம்ம வெட்கப்படுத்துறோம். என்னடா இந்த பிள்ளையை நம்ம எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் இவன் சந்தோஷமாவே இருக்கிறாளே அப்படின்னு சொல்லி அந்த பிசாசு அந்த இடத்துல வெட்கப்பட்டு போறான். ஆண்டவருடைய நாமம் அங்கே மகிமைப்படுகிறது. அதனாலதான் நம்ம எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷம் வந்துட்ட பிறகு, நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்துட்ட பிறகு, இல்லை நம்ம மனசுல நினைச்சது நிறைவேறிட்ட பிறகு சந்தோஷமா இருக்கிறது அது எல்லாருமே பண்றதுதான். சங்கீதத்துல நம்ம நிறைய வாசிச்சிருப்போம், ஆண்டவரே எனக்கு நீங்க நன்மை செய்தபடினால் நான் உண்மை களி கூறுகிறேன், நீங்க நன்மை செய்தபடினால் நான் உண்மை ஆராதிக்கிறேன். அது ஒரு நார்மலான ஒரு நன்றி அறிதல், நார்மலா நம்ம எல்லாருமே செய்யறதுதான். ஆனா எப்போ நம்ம ஆண்டவருக்கு டிஃப்ரெண்டா இருப்போம், பிரியமா இருப்போம் அப்படின்னா, கஷ்டத்தின் மத்தியில நான் ஆண்டவரை நான் நன்றி செலுத்துறேன், கஷ்டத்தின் மத்தியில நான் மன மகிழ்ச்சியா இருப்பேன் போதுதான் நம்ம ரொம்ப ஸ்பெஷலா இருப்போம் ஏசப்பாக்கு. அதனால எந்த கஷ்டங்கள் வந்தாலும் பயப்படாம சந்தோஷமா கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருங்க. ஆண்டவர் நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கிற உயர்வு உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்போம். ஆண்டவர் கொடுக்கின்ற உயர்வை நாம் பெற்றுக்கொள்வோம். God bless you.